ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அக்கா உங்கள் வீட்டில் வரவு செலவு எந்த மாதிரி பிளான் போட்டு எழுதுவீங்க, கண்டிப்பாக எழுதி வைக்கிறீங்களா, எப்படி நீங்கள் சிக்கனமாக வீட்டு செலவெல்லாம் ஓட்டுறீங்க அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நான் எப்படி கடைக்கு போகிறேன், எந்த மாதிரியெல்லாம் பார்த்து பார்த்து பொருள் வாங்குகிறேன் அப்படின்னு நிறைய வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த சப்ஸ்கிரைபர் கேட்ட கமெண்ட்காக இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களோட குட்டி குட்டி லைக்கை மட்டும் போட்டுட்டு பார்க்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கனம் அப்படின்னா அது வருமானம் அதிகமாக இருக்கிறவங்க தான் சிக்கனமாக இந்த பைசா சேமிக்க முடியும். நம்ம வீட்டில் வருமானமே 10,000 தான், 5,000 தான் வருமானம் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. மாதம் 1,00,000 வரவனுக்கும் கடன் இருக்கும், 10,000 வரவனுக்கும் கடன் இருக்கும், புரியுதா? ஆனால் சேமிப்பு பார்த்திங்கன்னா மாதம் 1,00,000 வாங்குறவன் சேமிக்க மாட்டான். அதே ஒரு 15,000 சம்பளம் வாங்குறவனை பாருங்கள், மாதம் 5,000 எப்படியாவது உருண்டு புரண்டாவது சேமிச்சுக்கிட்டே வருவாங்க, புரியுதா? அதனால் அவள் பெரியவங்க தான் சேமிக்க முடியும், நம்ம ஏழை, நம்மளால் சேமிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் உங்களுக்கு வேண்டாம். இப்போ எங்கள் வீட்டு வருமானத்தை பார்த்திங்கன்னா மாதம் ஒரு 20,000 வருதுன்னு வைங்களாம். அந்த உங்கள் வீட்டில் மாதம் 15,000 வரலாம், ஏதோ ஒன்று 20,000த்துக்கு உள்ள, சரியா? எவ்வளோ வருமானம் வந்தாலும் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 3ஆக பிரிக்கணும். ஏன்னா ஒரு சில பேருக்கு மாதம் பிறந்தோடனே சம்பளம் போடுவாங்க, ஒரு சில பேருக்கு வாரம் கொடுப்பாங்க, இன்னும் ஒரு சில பேருக்கு எப்படின்னா இந்த தினமும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கூலி வேலையெல்லாம் செய்வாங்க பார்த்திங்களா, அன்னன்னைக்கு சம்பளம் மாதிரி இருக்கும். அப்போது நம்ம சம்பளம் நமக்கு 30 நாளைக்கு ஒருக்கா கிடைக்குதான்னா கிடைக்காது. வாரத்தில் ஒருக்கா, தினமும் மாதத்தில் ஒருக்கா, அந்த மாதிரி மூணாக கிடைக்குது. ஆனால் 3 சேர்த்து நமக்கு அதுதான் சம்பளம்னு நம்ம தீர்மானித்து வைக்கிறோம். கரெக்டாக? எவ்வளோ வருமானம் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணக்கூடிய செலவு நம்மளோட வருமானத்துக்கு உள்ளே அடங்கி இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும். இதுதான் நம்ம பட்ஜெட் போடுறதுக்கான ஐடியாவே. வருமானத்துக்கு உள்ள செலவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் நம்ம மனசில் இருந்துட்டு அப்படின்னா நம்ம வருமானத்தை தாண்டி எக்ஸ்ட்ரா கடன் வாங்கி லோன் வாங்கி நம்ம கஷ்டப்பட மாட்டோம். இந்த ஒரு குட்டி விஷயந்தான் நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. நமக்கே வருமானம் கம்மி, அடுத்த மாதம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா யார்கிட்டையாவது கடன் வாங்கலாம் அப்படின்னு ஈஸியாக கடன் வாங்குறத ஏதோ ஒரு சாக்லேட் வாங்கி திங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு தடவை கடன் வாங்கினா கொடுத்துடலாம், மாதம் கடன் வாங்கி அதையே பெரிய ஒரு சுமையாட்டு நம்ம தலையில் சுமந்துக்கிட்டு இருக்கோம். இவ்வளோ நாள் இல்லை அப்படின்னா இந்த புது பழக்கத்தை இனியாவது முயற்சி பண்ணி பாருங்கள். வருமானத்துக்குள்ளே தான் நான் இனிமேல் செலவு பண்ணுவேன் அப்படின்னு. கண்டிப்பாக மாற்றம் மற்றவங்க கிட்டேருந்து எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு புது மாற்றமுமே நம்மக்கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா செலவை குறித்து வைக்கணும். நான் எப்போவும் சொல்கிறேன் தான், நீங்கள் கடைக்கு போய் ₹1 பாக்கெட்டு ஷாம்பு வாங்கினா கூட அதை குறித்து வைங்க. அன்னன்னைக்கு டேட்டு போட்டு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு நோட்டு டைரி வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லையா, நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா கையில் மொபைலை பார்த்துக்கிட்டே தான் நம்ம பஸ்லலாம் ட்ராவல் பண்ணுவோம். மொபைலில் ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை ஒரு நோட் பேடோ ஏதோ ஒன்று எடுத்து வச்சுட்டு இன்றைக்கி இந்த செலவு பண்ணியிருக்கோம், இந்த மாதம் இது வாங்கியிருக்கோம் அப்படின்னு டெய்லி குறித்து வைக்கக்கூடிய பழக்கத்தை வைங்க. எதுக்கு அப்படின்னா நம்ம இந்த மாதம் வீட்டு செலவுக்கு ஒரு 8,000 செலவு பண்ணியிருக்கோம்னா நமக்கு அதிகமாக தெரியும். அம்மா 8,000 செலவு பண்ணிட்டோமா அப்படின்னு. அடுத்த மாதம் அப்போ இந்த மாதம் நம்ம போன மாதம் என்னையெல்லாம் வேண்டாத செலவு பண்ணணும் அப்படின்னு நம்ம எந்த நோட்டில் எந்த மொபைலில் நம்ம குறித்து வச்சோமோ அதை எடுத்து ஒரு தடவை பண்ணால் இந்த மாதம் என் செலவில் நான் ஸ்ட்ராங்காக இருப்பேன்டா, கம்மியாக செலவு பண்ணுவேன், மொத்தத்தில் 4,000 நான் வீட்டு செலவை முடிச்சிருவேன் அப்படின்னு நமக்கே தோணும். புரியுதா? இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நல்லா ஒரு 1.5 வருஷமாக எழுதி வச்ச நோட்டு டைரி என்கிட்ட இருக்குது. ஒரு பால் பாக்கெட்டு வாங்குறதுலேருந்து ஒரு பெரிய 5,000 பட்டு சேலை வாங்குறது வரைக்கும் எல்லாம் எழுதி வச்சுருப்பேன். அதுதான் நமக்கு இந்த மாதம் சிக்கனம் தான் அடுத்த மாதத்துக்கான ஒரு பெரிய சேமிப்பாக இருக்கும். இந்த பழக்கம் எத்தனை பேர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எதுக்காக இவ்வளோ தூரம் தினமும் நீங்கள் பண்ணக்கூடிய செலவை எழுதுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒரு சில வீடுகளில் டெய்லி செலவு இருக்காது. ஆனால் மேக்ஸிமம் ஒரு 90% வீட்டில் டெய்லி செலவு இருக்கும். டெய்லி காலையிலே பால் பாக்கெட் வாங்குவோம், முட்டை வாங்குவோம், கீரை வாங்குவோம். ₹10 கீரை வாங்குறதுலேருந்து ₹100 வாங்கக்கூடிய முட்டை செலவுலேருந்து எல்லாமே எழுதி வைங்க, ஓகேவா? அப்போ தான் நம்மளால் ஒரு வாரத்துக்கு ஒரு காயாச்சும் கூட்டி பார்க்கணும். மொத்தமாக இல்லை நான் மாதக்கணக்கை தான் கூட்டி பார்ப்பேன் அப்படின்னு பார்க்காதீங்க. வாரம் ஒரு தடவை நம்ம கூட்டி பார்த்துக்கிறது
ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொன்று உங்களுக்கு வந்து கூட்டுறதுக்கு ஈஸியாக இருந்ததுன்னா தினமுமே நீங்கள் கூட்டி பார்த்துக்கலாம். அப்போ தான் நேற்றுக்கு மட்டுமே 200 கையிலேருந்து வெளியில் போயிருக்கா, அப்போ இன்றைக்கி எப்படியாவது 100 உள்ள வீட்டு செலவை முடிக்கணும் அப்படின்னு தோணும். இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான மெத்தடு தான். நீங்கள் வந்து டெய்லி மேக்ஸிமம் கூட்டி பாருங்கள். முடியாதவங்க வாரத்தில் ஒருக்கா கூட்டி பாருங்கள். அதுவும் முடியாதவங்க மாதத்தில் ஒரு தடவை கூட்டி பாருங்கள். சரியா? வாரம் கூட்டி பார்க்குற மாதிரியே நீங்கள் மாதமும் கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன், 15,000 வருமானத்தில் கூட நீங்கள் ஈஸியாக 5,000 அழகாக சேமித்து ஒரு நகைச்சீட்டு போடலாம், ஒரு ஏலச்சீட்டு போடலாம், போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு ஆர்டி கட்டலாம், நிறைய பண்ணலாம். எல்லாமே நம்மளோட சிக்கனம் தான் காரணம். நம்ம வந்து பண்ணக்கூடிய செலவை நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து தினச்செலவு, வாரச்செலவு, மாதச்செலவு, வருஷ செலவு அப்படின்னு 4 திணுசாக கூட பிரிக்கலாம். அப்போ ஏன்னா தினமும் செலவு பண்ணுறத கூட்டி பார்ப்பீங்க, வாரம் பண்ணுறதை கூட்டி பார்ப்பீங்க. அப்படி பண்ணும்போது நம்ம இந்த 2026 ஒரு வருஷத்தில் நம்ம எவ்வளோ பணம் சேமிச்சிருக்கோம், எவ்வளோ பணம் அனாவசியமாக செலவு பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி நம்மளால் கணக்கு பார்க்க முடியும். ஒரு நோட்டும் பெண்ணு எவ்வளோ ரூபாங்க? 1000, 50 ரூபா ஆகும். அந்த 50 ரூபா செலவில் உங்கள் வாழ்க்கையே மாறப்போகுது. புரியுதா? அதுக்காக தான் நான் வந்து இன்றைக்கி இந்த டாப்பிக்கை பற்றி உங்ககிட்ட இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். சம்பளம் போட்ட உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்கள் வீட்டில் 15,000 வருமானம் அப்படின்னா, அதை வந்து ஐயோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஐயோ பால் வாங்கணும், முட்டை வாங்கணும் அப்படின்னு புலம்பாமல் எதுக்கு என்னென்ன செலவுக்கு ரூபான்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஒரு கவர் போட்டு அதுக்குள்ளே எடுத்து வைங்க. அந்த கவரில் மேலே வந்து நம்ம எழுதணும். இல்லை என்வலப் மாதிரி கிடச்சா கூட இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லலாம் நம்ம வந்து லெட்டர் எழுதி அனுப்புவோமே, அந்த காப்பி கலர் ப்ரௌன் கலர் கவர் இருக்குல்ல, அந்த மாதிரி கிடச்சா கூட வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் மேலே வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும், இது வந்து பாலுக்குள்ளே ரூபாய் இந்த கவருக்குள்ளே இருக்குன்னு, இன்னொரு இதில் இபி, இன்னொரு இதில் சிலிண்டருக்குள்ள ரூபா, இப்படி நம்ம தனித்தனியாக எழுதி வைக்கணும். எழுதி வச்சோம் அப்படின்னா எழுதிட்டு நம்ம அந்த கவருக்குள்ளே ரூபா வைப்போம். பார்த்திங்களா? நான் இதில் தான் ஒரு தந்திரம் மாதிரி ஒன்று செயல்படுவேன். எப்படின்னா அந்த கவருக்குள்ளே வந்து நம்ம ரூபாயை வைக்கும்போதும், இப்போ அரிசி வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ரேட் இருக்கும். இப்போ நாங்கள் வந்து எப்படின்னா எங்கள் ஊரில் வந்து குண்டு அரிசி அதுதான் நாங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவோம். அந்த குண்டு அரிசி 25 கிலோ பை வாங்கிடுவேன் மொத்தமாக. ஒரு பை பார்த்திங்க அப்படின்னா 1,200 தான் இருக்கும். ஆனால் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து இந்த மாதம் அரிசிக்கு 1,500 தாங்க அப்படின்னு வாங்கும்போதே ஒரு 1,300லேருந்து 1,500 வாங்கி அந்த கவரில் வச்சுருவேன். ஏன்னா நம்ம வந்து எந்த செலவு பண்ணாலும் ரவுண்டாக ஒரு சொலையாக ஒரு அமௌண்ட் எடுத்து இந்த கவருக்குள்ளே வச்சிடணும். புரியுதா? இப்போ சிலிண்டர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 900 அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு 100 சேர்த்து வாங்குவேன். 1000 கொடுங்க அப்படின்னு. கரண்ட் பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 300 வருதுன்னா 500 வாங்கி வச்சுருவேன். நம்ம வந்து மாதம் நம்ம இப்படி எடுத்து வைக்கும்போது எல்லா மாதமும் சிலிண்டர் வாங்குவோமா? வாங்க மாட்டோம். எல்லா மாதமும் இபி கட்டுவோமா? கட்ட மாட்டோம். அப்போ அந்த மாதம் சிலிண்டருக்கும் இபிக்கும் உள்ள ரூபாய் நமக்கு ஒரு மாதம் கட்டணும் அப்படின்னா ஒரு மாதம் என்ன பண்ணுவோம்? அந்த ரூபாய் நமக்கு ஒரு சேமிப்பாக இருக்கும். இன்னொன்று பார்த்திங்கன்னா, இப்போ அரிசி வந்து நான் இந்த மாதம் 1,200 வாங்கினேன்னா ஒரு 40 நாள் நம்ம வீட்டில் அரிசி தாராளமாக ஓடும். திருப்பி அந்த 1,500 நான் அரிசிக்குன்னு எடுத்து வச்சதில் 300 லாபம் இருக்குது. பார்த்திங்களா? இது எல்லாமே லேடிஸாக இருக்கக்கூடிய நம்ம வீட்டு செலவில் எந்த மாதிரி சிக்கனமாக மெயின்டைன் பண்ணுறோம், நம்ம கையில் எவ்வளோ காசு சிக்கனம் பிடிச்சி வைக்கிறோங்கிறதுக்காக நான் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு குட்டி டிப்ஸ் தான் இது. நீங்களும் இந்த மாதிரியே பண்ணுங்கள். எவ்வளோ பெரிய பொருளோ எவ்வளோ சின்ன பொருள் வாங்குறதா இருந்தாலும் எப்படினாலும் நம்ம கையை நம்பி நம்ம ஹஸ்பண்டு தான் ரூபாய் தந்தாகணும். ஸோ அவங்கக்கிட்ட வாங்கும்போதே பல்காக ஒரு அமௌண்ட்டை சொல்லி முழு ரவுண்டாக ஒரு அமௌண்ட்டை வாங்கி வைங்க. ஓகேவா? இல்லை புருஷன் வந்து 1,500 தந்தாச்சு அரிசி வாங்க, அதனால் நான் 1,500 அரிசி தான் வாங்குவேன் அப்படின்னு வாங்கக்கூடாது. வாங்குகிற அரிசி 1000 1,100 உள்ளே வாங்கிட்டு நீங்கள் வந்து மீதி ஒரு 300 400 சேவ் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எவ்வளோ கடன் இருந்தாலும் முதல்ல கடனை பற்றி யோசிக்காமல் சம்பளம் போட்டோடனே ஒரு 5,000 ஒரு 10,000 வரைக்கும் எடுத்து சேமிக்க பழகுங்க. முதல்ல வந்து சேமிக்கணும். இந்த சேமிப்பு போக செலவு பண்ணு, செலவு போக சேமிக்காத அப்படின்னா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. சரியா? அதனால் எப்போவுமே சம்பளம் வந்தோடனே உங்கள் மைண்டில் வரக்கூடிய எண்ணம் எப்படி தான் இருக்கணும்? 5,000 எடுத்து சேமிக்கணும், 10,000 எடுத்து சீட்டு பணம் கொடுக்கணும், அதுக்கு பிறகு மீதி இருக்கிறத நம்ம செலவு செஞ்சு சாப்பிட்டா போதும் அப்படின்னு பண்ணணும். சரியா? இப்போ கடைசி பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அதான் அரிசி வாங்கிட்டு நான் ஒரு 200 சேமிக்கிறேன்னா 200 300 மீன் வாங்கினாலும் அப்படி தான். ஒரு 100 வந்து எக்ஸ்ட்ரா 200 மீன் வாங்கணும்னு போய் சொல்லிட்டு 100 வெள்ளை மீனோ சாலை மீனோ ஏதோ ஒன்று வாங்குறது, அதில் ஒரு 100 ஆட்டையை போடுறது. கேஸு, ஒரு துணி எடுக்கணுனாலும் அப்படி தான். இப்போ 500 நல்ல துணியெல்லாம் கிடைக்காது, அதுக்கு ஒரு 1000 போய் சொல்லிட்டு, ஆனால் கடையில் போய் 500 துணியை தான் வாங்குவேன். மீதி இருக்கக்கூடிய 500 எடுத்து ஒழிச்சு வைக்கிறது. ஏன்னா நம்ம கையை நம்பியே நம்ம கொஞ்சம் காசு வந்து சேமித்து வைக்கணும்.
நம்ம கஷ்டப்பட்டு இந்த மாதம் வரக்கூடிய ரூபாயை வாங்கி இந்த மாதமே செலவு பண்ணி தின்னுட்டு அடுத்து ஒரு தேவைக்கு நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்தும் போது யாருமே அவசரத்துக்கு தர மாட்டாங்க, புரியுதா? அப்போ தான் நமக்கு அந்த வலியும் வேதனையும் தெரியும். அதோட இருக்கும்போதே சிக்கனமாக செலவு பண்ணி எந்தளவு நம்ம குடும்பத்தை ஓட்டணுமோ நம்ம ஓட்டணும். 4 பேர் போல் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னு நினைப்போம். கடன் இல்லாமல் யார் இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. இன்றைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டாட்டா பாய்.